இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கப்பட்டு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். அவங்க எங்க போனாலும் ஒரே அராஜகம் தானே. அந்த அராஜகம் தாங்க முடியல தான் மக்கள் அவங்களை ஓரம் கட்டி விட்டாங்க. புது மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு விஜய் வர வச்சாங்க. திரும்பவும் சட்டமன்றத்துல இதே அராஜகம் பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்க சுத்தமா எதிர்கட்சின்றதே இருக்காது. ஒரே முதலமைச்சர் யாருன்னா இனி விஜய் தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னா நிரந்தர முதலமைச்சர் அவர் தான். அவங்க தோத்துட்டாங்க, அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அதாவது இது மாதிரி ஆட்சியை கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதான் உண்மை. ஆட்சியெல்லாம் கலையாது. ஐயோ, சட்டசபையில இதுக்கு மேலாம் நடக்கும். எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படிதான் கலைஞர் பண்ணுவாரு. நான் அவங்க புள்ள உட்காந்து அப்படிதான் பண்ணுவாரு. ஜெயலலிதா ஒண்ணு பேசக்கூடாது. முக ஸ்டாலின் ஆளுங்க ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுக்கின்னு இவங்க எதனா பேசுனாங்கன்னா எழுந்து வெளியே போய்க்கின்னு அது நடக்கிறது தான். இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால வாய் சொல்லிதான் இருப்பாரு அவரு. தோத்த வெறி. அவர் ஒரு பைத்தியம் மாதிரி பேசுவாரு. அவர் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசுறாரு, அவரு ஆட்சியில என்ன பண்ணிட்டாரு, அவர் பேசறதுலாம் தகுதியே இல்ல. எதை வேணாலும் பேசிடலாம், வாய் இருக்குதுன்னு. எதுவுமே பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன உங்க ஆட்சியில என்ன புடுங்கிட்டீங்க, ஒண்ணுமே புடுங்கல. வாய் இருந்தா 1000 எது வேணாலும் பேசலாம். முதல்ல அவர் விஜய் கூட நினைச்சு எலெக்ஷன் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றதை நாங்க கேட்கறோம். அவருக்கு அதே வேலை தான், வேற என்ன வேலை? தாத்தா காலத்துல இருந்து இந்த குறை சொல்ற வேலை தான். உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் 17 லட்சம் தான். ஆனால் வரும் காலத்திலும் நாங்கள் தனியாக நிற்போம், தனியாக வாக்குகளை பெறுவோம் என்று நீங்கள் சொல்ல தயாரா? சொல்லுங்க, இன்னும் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. டிவிக்கேவா டிஎம்கேவான்னு தெரியும். இன்னொரு வாட்டி எலெக்ஷன் வச்சாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு விஜய் தான் ஜெயிப்பார். கன்ஃபார்மா ஜெயிப்பார். இப்பவே அவர் ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லு, வச்சு காட்ட சொல்லு. வந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே முதலமைச்சர் உட்கார வச்சாங்க. வந்த இடம் கூட டிஎம்கே வராது அடுத்த எலெக்ஷன்ல. அப்படியே ஓரம் தான் ஒதுங்க போது பாருங்க. தனித்தனியாக போட்டிட்டாங்க. இப்ப இவங்க அண்ணா கூட்டணி சேர்ந்துரும். அதை பயந்து சொல்றாரு. இப்ப தனியா 26 கட்சி கூட்டணி தானே இருக்காரு. இவங்க தனித்து நின்னாங்களா? டிஎம்கே தனித்து நிக்க தயாரா? இவங்க தனித்து நிக்கலாம். தனித்து தான் நின்னாங்க. அதே மாதிரி அவங்க தனித்து நிக்க சொல்லுங்க. அப்ப தெரியும் யாரு ஃபர்ஸ்ட் வருவாங்க, யாரு செகண்ட் வருவாங்க. கல்யாணத்துல கல்யாணத்தை பத்தி தான் பேசுறோம். வாழ்த்துட்டு போனோம். ஏன்னா மொய்க்கு 100 200 கொடுத்துட்டு போனோம். அதை விட்டு அதை கட்சி பத்தி அதை பேசி தோத்த வெறுப்புல அவர் பேசுறாரு. அவருக்கு எங்க போனாலும் ஒப்பரி தானே. மைக்க பிடிச்சாலும் ஒப்பரி வைக்கிறது அவருக்கு வேலையாகும். யாரை பத்தி யாரை பத்தி எனக்கு குறை சொல்லலாம், அவருக்கு தூக்கமே வராது. யாராவது ஒரு குறைய சொல்லினே இருக்கணும், யார் மேலாவது புகார் வச்சுனே இருக்கணும். அதுதான் திமுகவுடைய வேலையை. எனக்கே கட்சியை பத்தி நானே தெரியாது. இந்த வயசுக்கு 67 வயசு ஆகுது. எனக்கு எல்லாமே தெரியுற அளவுக்கு இந்த வயசுக்கு புரிஞ்சுக்குதுன்னா அந்த வச்சு வந்து வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். ஆனா முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு பேசும் மக்களை அபத்தமானவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அவர் ஒரு பைத்தியம் மாதிரி பேசுவாரு. அவர் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசுறாரு, அவரு ஆட்சியில என்ன பண்ணிட்டாரு. கட்சியில எத்தனையோ பேர் இருந்தாங்க, பழைய ஆளுலாம் இருந்தாங்க. இவர் வந்தாதான் உறுப்பினரா இருந்தாரு. 6 மாசத்துல எம்எல்ஏ ஆனாரு. அப்படியே துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் பேசுறதுலாம் தகுதியே இல்ல. இப்போ தமிழ்நாட்டுல எதனா நல்லது நடந்தா திமுக போட்ட விதன்றாங்க. இதுவே எதனா கொள்ள பாலியல் சமூகம் போட்ட குற்ற சமூகம் நடந்தா அதுக்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம், திமுக காரணம் சொல்றாங்க. அது அவங்க பண்றத அப்படியே ஆப்போட்டா சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல அங்க பேசுறதுக்கு. எதை வேணாலும் பேசிடலாம், வாய் இருக்குதுன்ட்டு. எதுவுமே பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன உங்க ஆட்சியில என்ன புடுங்கிட்டீங்க, ஒண்ணுமே புடுங்கல. இவர் எதுக்கு இப்ப பேசுறாரு? விஜய் 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லாமே பண்றோம்னா எப்படி பண்ண முடியும்? நேரங்கள் ஆகுமா ஆகாதா, காலங்கள் ஆகுமா ஆகாதா? டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். வர தேர்தலில் டிவிக்கு தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக மேல சவால் இருக்காரு. இப்பவே ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லு, வச்சு காட்ட சொல்லு. வந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே முதலமைச்சர் உட்கார வச்சாங்க. வந்த இடம் கூட டிஎம்கே வராது அடுத்த எலெக்ஷன்ல. அப்படியே ஓரம் தான் ஒதுங்க போது பாத்து. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு பேசுற மக்களை அபத்தமானவர்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்கள பேசினா கோவம் வராது. அவர் எவ்வளவு நாள் 1 மாசம் ஆகுதா? செய்வார், பொறுமையா செய்வார். தமிழ்நாட்டுல எதுனா நல்லது நடந்தா திமுக போட்ட விதன்றாங்க, கெட்டது நடந்தா அதுக்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம். சாக்கு சொல்ல அவர் கட்சிட்டாரு. அது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அவங்க பழைய ஆளா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு அரசியலை பத்தி எல்லாம் தெரியும். இவரு புதுசு, இப்பதான் வந்தாரு. அவரால் முடிஞ்சதான் நல்லதை செய்யறாரு. குற்றம் எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. பொறுமையா செய்வார் எல்லாமே.
இப்போ டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். வர தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக மேல சவால் விடுறாரு. சவால் விடுவார். டிவிக்கே தான் இன்னொரு வாட்டி தனியா நின்னா அவர் தான் ஜெயிப்பார். இப்போ வந்து கூட்டணி எல்லாம் கொஞ்சம் 10 பேர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாத அவர் 118 ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் அச்சுக்கு ஆளே கிடையாது. தனியாவே அவ்வளவு ஜெயிச்சார்ல, அது போதும். இன்னொரு வாட்டி எலெக்ஷன் வச்சாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு விஜய் தான் ஜெயிப்பார், கன்ஃபார்மா ஜெயிப்பார். அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போ சட்டசபையில விவாதம் போயிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பேசிருக்கும் போது திமுக எம்எல்ஏ தான் அடிக்க பாய்ந்திருக்காங்க. திமுக எம்எல்ஏ அடிக்க போயிருக்காங்க. யாரு? விஜய் கட்சி எம்எல்ஏக்களை. தப்பு தானே அது, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ரொம்ப இவங்க சட்டத்தை கையில எடுத்துக்கலான்னு பாக்குறாங்க. அவங்க தோத்துட்டாங்க, அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அதாவது இது மாதிரி ஆட்சியை கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதான் உண்மை. ஆட்சியெல்லாம் கலையாது. இப்போ ஸ்டாலின் அவரும் சரி, அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சரி, ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது துக்க வீட்டுக்கு போனாலும் சரி, அங்க எங்க போனாலும் விஜய் பத்தி தான் பேசுறாங்க. விஜய் தான் குறை சொல்லிட்டு ஆமா, வேற வேலை இல்ல, வேற இது கிடையாது. அவங்களுக்கு இது பேசிதான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க அரசியல் இல்ல, தோத்துட்டாங்கல்ல. இனி அவங்க ஒரு காலம் வர முடியாது. அதாவது நல்ல ஆட்சி நடக்கணும்னா விஜய் பண்ணுவாரு, பொறுமையா செய்வாரு. அவர் நேரமோ கெட்ட நேரமோ என்ன தெரியல, ஒண்ணு நடந்துனே இருக்கு. குறை சொல்லிக்கினே இருக்கிறாங்க. குழந்தை சாவச்சிட்டாங்க, கற்பழிச்சுட்டாங்க, என்னென்னவோ நடக்குது. இவங்க ஆட்சியில கூட அவ்வளவு நடந்தது தெரியாதே இருந்தது. வெளியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் தந்து பேச மாட்டாரு. பேசுவாரு, பேசும்போது பேசுவாரு. படத்துல பேசிட்டாரு. அவருக்கு இப்ப எப்படின்னு தெரியல. ஆனா நல்ல மனசு இருக்கு. அவர் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாதாவே நடக்கும். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சப்போர்ட்டா பேசுற மக்களை அபத்தமானவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசிருக்காரு. அவருக்கு கருத்து என்ன? வாய் இருந்தா 1000 எது வேணாலும் பேசலாம். முதல்ல அவர் விஜய் கூட நினைச்சு எலெக்ஷன் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றதை நாங்க கேட்கறோம். இப்போ தமிழ்நாட்டுல எதனா நல்லது நடந்தா அது திமுக போட்ட விதன்றாங்க. இது எதனா கெட்டது, இந்த கொலை குற்ற சமூகம் எதனா கெடுதல் நடந்தா அது முதலமைச்சர் விஜய் தான் காரணம் சொல்றாங்க. ஒருத்தர் மேல பழி போறதுன்னா 1000 பழி போட்டுனே இருக்கலாம். அது கெட்டதை மட்டும் தான் போடுவாங்க. அதான் ஒரு விஷயம், ஒரு நல்லதுன்னு ஒரு நடந்தா அது நல்லதை மறைச்சிடுவாங்க. ஒன்லி கெட்டதை மட்டும் தான் ஒருத்தர் மேல பழி போட்டுனே இருப்பாங்க. டிவிகேக்கும் திமுகக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். வர தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக எம்எல்ஏ சவால் விட்டுருக்காரு. சவால் நிக்க சொல்லுங்க, நின்னு ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. டிவிகேவா டிஎம்கேவான்னு தெரியும். அப்ப ஆனா இந்த திமுக எம்எல்ஏக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் அடிக்க பாய்ந்திருக்காங்க அந்த விவாத நிகழ்ச்சியில. அவங்க எங்க போனாலும் ஒரே அராஜகம் தானே. அந்த அராஜகம் தாங்க முடியல தான் மக்கள் அவங்கள ஓரம் கட்டி விட்டாங்க. புது மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு விஜய் வர வச்சாங்க. திரும்பவும் சட்டமன்றத்துல இதே அராஜகம் பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்க சுத்தமா எதிர்கட்சின்றதே இருக்காது. ஒரே முதலமைச்சர் யாருன்னா இனி விஜய் தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னா நிரந்தர முதலமைச்சர் அவர் தான். இனிமே யாரும் வர முடியாது. அதே போல இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவரும் சரி, இப்ப எங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலோ இல்ல வேற எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ அங்க போயிட்டு விஜய் அவர்களை குறை சொல்லிக்கிறாங்க, ஒரே ஒப்பாரியா வச்சுக்கிறாங்க. அதை பத்தி அவருக்கு எங்க போனாலுமே ஒப்பாரி தானே. மைக்க பிடிச்சாலுமே ஒப்பாரி வைக்கிறது தான் அவருக்கு வேலையா. யாரை பத்தி யாரை பத்தி குறை சொல்லலாம் அவருக்கு தூக்கமே வராது. ஏன்னா ஒரு குறைய சொல்லினே இருக்கணும், யார் மேலாவது புகார் வச்சுனே இருக்கணும். அதுதான் திமுக வேலையை. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுற மக்களை அபத்தமானவர்கள்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. அதை பத்தி கருத்து என்ன? அவருக்கு என்ன தெரியும் அதை பத்தி பேசுறதுக்கு? எதனா வாய் சொல்லிட்டு தான் இருப்பாரு அவரு. தோத்த வெறி நம்ம தான் வரணும், ஏடிபி வரணும், திமுக வரணும். நடுவில் பூந்து வந்துட்டானே. யாருக்குமே அது புதுசா 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இது வருது 108 சீட்டு வருது, பெரிய விஷயம் தானே. 1,75,00,000 ஓட்டு வாங்கிக்கிறாரு. 77 லட்சம் ஓட்டு புதுசா யாரு வாங்குவாங்க? சீமாங்கிற எவ்வளவு பேரு நான் தமிழர் கட்சி, இது பாடிமலை கட்சி. நான் 36 வருஷம் 38 வருஷம் அவங்கள. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். வர தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக மேல சவால் விட்டுருக்காரு. தனித்ததான் போட்டிட்டாங்க. இப்ப இவங்க வந்தா கூட்டணி சேர்ந்துரும், அதை பயந்து சொல்றாரு. இப்ப தனியா 26 கட்சி கூட்டணி தானே இருந்தாரு. இவங்க தனித்து நின்னாங்களா? அது அம்மா சொல்றியா? தனித்து நின்னாங்க. சிங்கம் அது அம்மா சொல்றியா? 2014 எம்பி அடிச்சாரு, ஒரு சீட் வந்தாங்களா? தனியா தானே நின்னாங்க. அப்ப கேட்டாங்க மோடியா ஏடியான்னு கேட்டாங்கல்ல, பேசல அவங்க தானே சொன்னாங்க. அப்போ திமுக தானே சொல்லிச்சு, ஸ்டாலின் தானே சொன்னாரு. ஏன் மோடி மட்டும் எதுவும் பேச மாட்டாங்க அம்மான்னு பேசினாருல. அம்மா பேசினாங்கல்ல, மோடியா இந்த லேடியான்னு. அப்போ 2014 அவங்க தனியா வந்தாங்கல்ல எம்பி சீட். அதே மாதிரி 2016 தனியா தானே வந்தாங்க. கூட்டணி 2014 கூட்டணி வந்தாங்க. தமிழ்நாட்டுல எதனா நல்லது நடந்தா திமுக போட்ட விதன்றாங்க. இது என்ன கெட்டது நடந்தா அது முதலமைச்சர் விஜய் தான் காரணம் சொல்றாங்க. அது எப்படி காரணமாகும்? காரணமாயிடுமா? அது காரணமெல்லாம் ஆகாது. அவர் வாய்க்கு எதனா சொல்லி இருப்பாரு. தோத்த வெறியில சொல்லிட்டு தான் இருப்பாரு. கொளுத்து தோலையே தோத்தாரு, அவள் நல்லா பண்ணாரு. அங்க போய் அவங்க அழுவாரு, அங்க போய் கண்ணு கலங்குறாரு, கண்ணு கலங்குறாரு. ஒரு சிஎம் தோகுறாருன்னா அது ரொம்ப யாருக்கும் இதுவா தான் இருக்கும். அது இப்போ ஸ்டாலின் அவரும் சரி, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவரும் சரி, ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல எங்க கட்சி பத்தி தான் பேசுறாங்க. அதை பத்தி தான் பேசுறேன். கல்யாணத்தை பத்தி தான் பேசுறேன். வாழ்த்துட்டு போனோம், ஏன்னா மொய்க்கு 100-200 குத்துட்டு போனோம். அதை விட்டு அதை கட்சி பத்தி அதுங்க பேசி தோத்த வெறுப்புல
அவர் பேசுறாரு. நல்லதை செய்யறாரு விஜய். எனக்கே கட்சியை பத்தி என்னன்னே தெரியாது. இந்த வயசுக்கு 61 வயசு ஆகுது. எனக்கு எல்லாமே தெரியற அளவுக்கு இந்த வயசுக்கு புரிஞ்சுக்குதுன்னா அந்த விஜய் வந்த பிறகுதான். எனக்கு இப்ப விஜய் வந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நல்லா நடத்துறாரு, எந்த குறையும் இல்ல. எனக்கு தெரியாதெல்லாம் இப்ப தெரியுது. அது மட்டும் புரிஞ்சுது. எவ்வளவு பேரு கிராமத்துல வண்டி இல்லாத இருக்கிறாங்க, பஸ் விட்டுக்கிறாரு. இப்ப இன்னும் வர எவ்வளவு நன்மையெல்லாம் செய்துன்னு வர்றாரு. ஊழல் எல்லாம் தடுத்துன்னு வர்றாரு. இந்த போதை பொருள் எல்லாம் தடுத்துன்னு வர்றாரு. நல்லதை செய்யறாரு, அது போதும். அவர் நன்மை செய்தாலுமே போதும். மீதி மத்தவங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தெரியல. விஜய்க்கு ஆதரவா பேசுற மக்களை அபத்தமானவர்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அதை பத்தி கருத்து என்ன? அது உண்மைதானே? உண்மைதான். விஜய் என்ன பண்ணாரு அவருக்கு ஆதரவு தெரியுது? விஜய் வரவேணா நாங்க சொல்லல. களமாடல்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மாற்றம்னா சீமானன் போட்டுருக்கோம். விஜய் எப்போ வந்தாரு? கோட் சூட்டு போட்டோம். அரசியல்வாதினா எதுக்கு ஒத்தாலும் இறங்கி வேலை செய்யணும். கோட் சூட்டு போட்டு நீ செய்வியா? பேண்ட் சட்டை போட்டு செய்யறதே கஷ்டம். விஜய்னால ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன மாற்றம் பண்ணாரு இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. மக்கள் மாற்றம் வேணும் தான் அவர் முதலமைச்சர் ஆகிறார். என்ன பண்ணாரு ஒரு மாசத்துல? என்ன பண்ணாரு? என்ன பண்ணல, எல்லாம் பண்ணிருக்காரு. எல்லாம் நீங்களே எதுனா சொல்லுங்க. இதை மாற்றம் அவர் பேசாம இருக்குது மட்டும் தான் மாற்றம். வேற என்ன மாற்றம் பண்ணிருக்காரு சொல்லுங்க. இல்ல பேசுறாரு. என்ன பேசினாரு? என்ன பேசினாரு? சட்டசபையில கூட என்ன பேசினாரு சொல்லு. லைவ் மாற்றம் நாங்க என்ன போட்டாங்க? லைவ் போட்டாங்களா? போட கிடையாது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மாற்றம் மட்டும்தான். திமுக அதிமுக ஆட்சியில நடந்தது தானே சட்டசபை லைவ்? நடந்தது. இப்ப இவர் வந்து லைவ் நான் விட்டுறேன் ராஜ்மோகன் சொன்னாரு அமைச்சர். எங்க விட்டாங்களா? லைவ் விட்டாங்களா? நீங்க தான் சொல்லணும். டிவிகேக்கு டிஎம்கேக்கு 18 லட்சம் வாக்குதான் வித்தியாசம். வர தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக மேல சவால். கண்டிப்பா எங்க தலைவர் வந்து நான் வந்து திமுக காரன் தான். எங்க தலைவர் தனிச்சு நிக்கலாம், பெரிய வெற்றி பெறுவாரு. இந்த தேவையில்லாத கட்சி எல்லாம் தேவையே கிடையாது. அதான் 20 கூட்டணி வச்சு தோத்து போயிட்டீங்களே. அதுதான் சொல்றாங்கல்ல, இப்போ ரசிகர்ன்ற மோகத்துலதான் எங்க சின்னவர் சொன்னார்ல, ரசிகர்ன்ற மோகத்துலதான் ஜெயிச்சாங்க. மற்றபடி அவர் என்ன இறங்கி சாதனை பண்ணாரு? எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் வர தேர்தல் எதிர்கட்சி இருக்காதுன்றாங்க. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. மாற்றத்தை கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலே தெரியும். இடைத்தேர்தல் வச்சா டிவிக்கு 200 மேல அடிக்கின்றாங்க. திமுக ஒரு கட்சியே இருக்காதுன்றாங்களே. சும்மா களமாடல் தான். களமாடினாதான் தெரியும். வாயில என்ன வேணா பேசிட்டு போயிடலாம். வாயில இப்போதான் லைவ் போடுறேன்னு ராஜ்குமார் போட்டாரா? சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரி, அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் சரி, எங்க போனாலும் ஒரே ஒப்பாரி வச்சுக்கிறாங்க. எங்க கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க, ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் எது ஒப்பாரின்னு சொல்றீங்க? அவர் உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா விஜய் பத்தி பேசுறாரு, கோட் ஷூட் போட்டு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் பேசுறாங்க. அதுதானே எல்லாரும் சாப்பிடுறோம். நீங்களும் தான் சாப்பிடுறீங்க. விஜய் சாப்பிடுறது மட்டும் புதுசா? டிஃபன் எங்க கட்டிட்டு வந்தாரு? அவர் டிஃபனே கட்டின்னு வரல. ஏன் தட்டு கூட இல்லையா அவருக்கு? டிஃபன்லயோ அப்படியே வச்சு சாப்பிடுவாரா? எல்லாமே ஒரு பொய் தான், பரப்பல். அவர் தப்பா பேசுறாரு. அவர் கரெக்டா நடந்துக்கிறாரா? கரெக்டா நடக்கல. இப்பதான் ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் வழி கொடுக்கணும். அவங்கள நத்துறதுக்கு வழி கொடுத்தாதான் அவங்க நத்துவாங்க. இவங்க பண்றது மட்டும் நியாயமா? இவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க? 5 வருஷமா 10 வருஷமா ஆண்டாங்க. என்ன செஞ்சாங்க மக்களுக்கு? இப்போ பண்ண ஊழல் எல்லாம் வெளியில வரப்போகுது. அதனால அப்படி பண்றாங்க. தமிழ்நாட்டுல எதனா நல்லது நடந்தா திமுக போட்ட விதன்றாங்க. ஏதாவது திமுக என்ன விதை போட்டாங்க? திமுக என்ன பண்ணாங்க? திமுக எதுவுமே பண்ணல. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃப்டி அவங்களுக்கு மட்டும் பார்த்து அவங்க பண்ண திட்டங்கள் தான் விஜய் செயல்படுத்துறாராம். அதான் காப்பி பேஸ்ட் அடிக்கிறாரு அப்படின்னு. தப்புப்பா. மக்களை போய் கேட்டு பாருங்க. மக்கள் ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. தப்பு அவங்க மேல இருக்கு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். வர தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக எம்எல்ஏ சவால் விட்டுருக்காரு. களத்துல இறங்கி பார்க்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மக்கள் எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க. 60 வருஷமா ஓட்டு போட்டு 60-70 வருஷமா ஓட்டு போட்டு மக்கள் ஏமாத்துறாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் எப்படி தெரியுமா? சின்ன பசங்கள சோசியல் மீடியாவை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க பண்றத நல்லது பண்றதெல்லாம் சோசியல் மீடியால போடுறாங்க. இது இவங்க இந்த ஆட்சி நத்தினாங்கல்ல, பழைய ஆட்சி, அவங்க எதனா பண்ணிக்கிறாங்களா? சொத்து சேர்க்கதான் பாக்குறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? எதுவுமே பண்ணல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரும் சரி, இல்ல அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சரி, எங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்க போயிட்டு விஜய ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ரெட்டையில இருந்தது. அவங்க ஜெயிக்கும் போது இவங்க இது மாதிரி பண்ணாங்களா? இல்ல டிஎம்பி ஜெயிக்கும் போது ரெட்டையில இது மாதிரி பண்ணாங்களா? போரா பண்ண வயிறு எரியுது அவங்களுக்கு. சோச்சேன்னு தளபதி ஜெயிச்சார்ல, அதான் உண்மை. மக்களால் தேர்ந்தப்பட்ட முதலமைச்சர் அவர் தான். அவர் இனிமேல்ட்டு அவர் தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் எந்த ஆட்சியும் கிடையாது. டிஎம்கேயும் கிடையாது, ஏடிஎம்கேயும் கிடையாது. இன்னொன்னு 30 வருஷத்துக்கு அவர் தான் ஆளுவாரு. எப்படி பார்த்தாலும் நம்ம பிஎம்ஏ அவர் தான். நிறைய பேர் சவுத்துல போய் பாருங்க. உங்க யாருன்னா ஒருத்தர் போக சொல்லுங்களா? சவுத்துல சவுத் சைட்ல போய் நிக்க சொல்லுங்க. நம்ம வண்டியில போயிட சொல்லுங்க. சீண்ட கூட மாட்டாங்க.
இருக்காங்க, ரசிகர் அவ்வளவு இருக்காங்க தலைவா. அவங்களுக்கு அதே வேலை தான், வேற என்ன வேலை? தாத்தா காலத்துல இருந்து இந்த குறை சொல்ற வேலை தான், வேற எந்த வேலையும் கிடையாது அவங்களுக்கு. தமிழ்நாட்டுல எதனா நல்லது நடந்தா திமுக போட்ட விதைன்றாங்க, ஏதாவது கெட்டது நடந்தா அதுக்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க. அதுதான் நடக்கிறது தானப்பா, அவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. முதலமைச்சர் வாங்கின்னு தான் இருக்கணும். அதை கட்டுதை சொல்லினே தான் இருப்பாங்க. அவங்க குடும்பமே அப்படிதான் சொல்லணும், பாரம்பரிய எம்ஜிஆர் காலத்துல இருந்து. அதனால இப்ப விஜய் அப்படிதான் சொல்றாரு. அவர் வந்து 2 மாசம் கூட ஆகல, 1000 குறை சொல்லிட்டாங்க. அப்படி என்ன பண்ண முடியும்? சொல்லினே நடக்கிறது நடக்க போகுது. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் தான் வாக்கு வித்தியாசம். வர தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக எம்எல்ஏ சவால் விட்டுக்கிறாரு. இதுக்கும் அப்படிதான் சவால் விட்டாங்க. யார் ஜெயிச்சாங்க? யார் ஜெயிச்சுது? இவர் விஜய் தானே ஜெயிச்சாரு. அது மாதிரி அவரை பார்க்கட்டும், ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், இல்லைன்னா போட்டோம். அதை பத்தி கவலையே பட வேண்டிய வேலை இல்லைல்ல. கவலைப்பட்டு குறை மேல குறை சொல்ல முடியாதுல்ல. ஸ்டாலின் மேல குறை சொல்ல முடியுமா? தோத்துட்டாங்க, விஜய் பேசுறாரு அப்படின்னு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆரும் சொல்ல மாட்டாரு, ஜெயலலிதாவும் சொல்ல மாட்டாங்க அவங்கள பத்தி. ஆனா இவங்கதான் சொல்லிக்கின்னு இருப்பாங்க எப்பவுமே. அவங்க ஜெயிக்கலன்னா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இப்போ சட்டசபையில வந்து திமுக எம்எல்ஏ எல்லாம் அடிக்க பாய்ந்திருக்காங்க. ஐயோ, சட்டசபையில இதுக்கு மேலலாம் நடக்கும். எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படிதான் கலைஞர் பண்ணுவாரு. நான் அவங்க புள்ள உட்காந்து அப்படிதான் பண்ணுவாரு. ஜெயலலிதா ஒண்ணு பேசக்கூடாது. முக ஸ்டாலின் ஆளுங்க ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுக்கின்னு இவங்க எதனா பேசுனாங்கன்னா எழுந்து வெளியே போய்க்கின்னு அது நடக்கிறது தான். அடிக்கவும் போவாங்க, எழுந்தும் போவாங்க. இப்ப வந்து இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு இவங்க எதனா பண்ணாங்கன்னு வச்சுக்கா, குத்து இவங்க மேல வந்தோம். அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த இதுல இருந்தே பொறுத்துக்குன்னு தான் போவாங்க. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்டாலின் அவரும் சரி, அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சரி, ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலோ இல்ல துக்க வீட்டுக்கு போனாலோ எங்க போனாலும் விஜய் பத்தி பேசுறாங்க. அங்க போயிட்டு விஜய் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றவங்க சொல்லட்டோம்பா, அது அவங்களுக்கு கடமை, சொல்லின்னு தான் இருப்பாங்க. இவர் ஏத்துக்காது அவர் இஷ்டம், முதலமைச்சர் இஷ்டம். மக்களுக்கு யார் நல்லவங்கன்னு தெரிஞ்சா போதும். ஸ்டார்டிங்ல எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. போக போக தான் வந்து இப்பதான் வந்திருக்காரு. போக போக மக்களுக்கு புரியும், எதிர்கட்சி தரப்பினருக்கும் அவங்களுக்கும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டுல எதனா நல்ல நடந்தா அது திமுக போட்ட விதைன்றாங்க, ஏதாவது கெட்ட நடந்தா அதுக்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க. ஏங்க விதையே போடலையேங்க. அவங்க விதை போட்டுதானாங்க அடுத்து சொல்ல முடியும். விதையே போடலையே, போடாமே விதை போட்டுனா என்ன விதை போடாங்க சொன்னாதானே தெரியும் மக்களுக்கு. இவங்க சொல்றாங்க இது பண்ண அது பண்ணன்னு சொல்றாங்க, அவங்க சொல்லவே இல்லையே. இப்போ திமுக திட்டங்களை தான் இப்ப இந்த அரசு காப்பி அடிக்குது, காப்பி பேஸ்ட் அடிக்கிறாங்க. இது ஒரு ஸ்டிக்கர் ஆச்சு, ஸ்டிக்கர் மாடல. சரிங்க, 2026 2027 டிவிகே பத்தி தெரியும். யாரு விதை போட்டாங்க, யாரு விதை போடலன்றது அப்ப தெரியும். இப்போ வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். வருங்காலத்துல வந்து டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக எம்எல்ஏ சவால் விட்டுக்கிறாரு. சரிங்க, அவங்க டிஎம்கே வந்து தனித்து நிக்க தயாரா? இவங்க தனித்து நிக்கலாம். இப்ப தனித்து தான் நின்னாங்க. அதே மாதிரி அவங்க தனித்து நிக்க சொல்லுங்க, அப்ப தெரியும் யாரு ஃபர்ஸ்ட் வருவாங்க, யாரு செகண்ட் வருவாங்கன்னு தெரியும். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சப்போர்ட்டா பேசுற மக்களை அபத்தமானவர்கள் என்ன உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காருண்ணா, அவருக்கு கருத்து என்ன? பொறாமைனாலும் பேசலாம். என் பாயிண்ட் அதான், நம்ம அனுபவிச்சுட்டு வந்த அந்த அரசியல் இன்னைக்கு ஒரு வேற ஆளு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த பொறாமைனால அந்த. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் நல்லது நடந்தா திமுக போட்ட விதைன்னு சொல்றாங்க. ஏதாவது கெடுதல், இந்த பாலியல் குற்றச்சம்பவங்கள், கொலை அது போல நடந்தா அதுக்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம்ட்டு திமுக காரங்க சொல்றாங்க. நடக்கிறது தானே. காமராஜர் ஆண்டு காலத்துல அவங்கள பார்த்து தானே அப்புறம் திமுக திராவிட கழகம் வந்தது. அதனால அவங்க போட்ட விதைன்னு சொல்ல முடியுமா? அதுல இருந்து அப்புறம் பெரியார் மூலியமா வந்த கட்சி தான் திராவிட கழகம். அதுல இருந்து திமுக முன்னேற்ற கழகம் ஆனது. அவங்க போட்ட பிச்சைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, காலத்தினுடைய கட்டாளம். யாரோனாலும் எப்போனாலும் எதனாலும் போகலாம். டிவிகேக்கும் எங்களுக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். அடுத்த தேர்தலில் நீங்க தனித்து போட்டியிட தயாரா அப்படின்ட்டு வந்திருக்காரு. டிவிகே வந்து தனிச்சு தானே ஜெயிச்சிருக்கு. 108 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதே பெரும்பான்மை தானே, பெரும்பான்மை தானே. மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க எப்படி வந்தா என்னங்க, ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. மக்கள் பண்ணி தானே மெயின் பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். சட்டசபையில அந்த காரசார விவாதம் போகும்போது திமுக எம்எல்ஏ எல்லாம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ அடிக்க பாய்ந்திருக்காங்க. அது சட்டவிரோதம், சட்டவிரோதமான ஒரு செயல். அது செய்யக்கூடாது, தப்பு தானே. இது என்ன முறையோ அதுதானே செய்யணும். சட்டவிரோதமா எதையும் நடந்து கூடாதுல்ல. செஞ்சா நம்ம அனுபவிச்சது அவங்க அனுபவிக்கிறாங்களா, நம்ம ஆளுமையில அவங்க உட்காந்துருக்காங்களா, ஒரு கெட்ட விரோதமான போக்கு தானே. வெளியதான் ரவுடிசம் பண்றாங்க, பார்த்தா சட்டசபைக்குள்ள ரவுடிசம் பண்றாங்க. அது தப்பு, சட்ட விரோதமானது. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு பேசுற மக்களை அபத்தமானவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, அவருக்கு கருத்து என்ன? அது பேசக்கூடாது. புதுசா வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு 6 மாசம் அவரே டைம் சொல்லியிருந்தாரு. 6 மாசம் கூட பார்க்கலாம், எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். பார்க்காத வந்து பேசக்கூடாது, தப்புதான்.
இப்போ தமிழ்நாட்டுல எதனா நல்லது நடந்தா திமுக போட்ட விதைன்றாங்க, ஏதாவது கெடுதல் நடந்தா அதுக்கு முதலமைச்சர் விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க. எல்லாமே சொல்லிட முடியாது. எங்கேயோ நடக்கிற இதுக்கு திடீர்னு அவரு பொறுப்புனா எப்படி அது ஏத்துக்க முடியாதுதான். இப்போ டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். வர தேர்தலில் டிவிகே தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு திமுக மேல சவால் விட்டுக்கிறாரு. அதெல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா இப்பே 108 சீட்டு வந்துட்டாங்க. அடுத்த முறையும் அவங்க தான் வருவாங்க. வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கருத்து பார்த்தா வந்த உடனே யாரையுமே நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க நல்லது கெட்டது என்னன்னு தெரியும். வந்து 1 மாசம் தானே ஆகுது, ஒரு 6 மாசம்னால ஆகணும் இல்லைங்களா? ஆன பிறகுதான் நான் பார்த்து எதா இருந்தாலும் முடிவெடுக்கணும். நம்மளா தமிழ்நாட்டுல எதனா நல்லது நடந்தா திமுக போட்ட விதைன்றாங்க, கெட்டது நடந்தா அதுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க. விதை போட்ட உடனே எல்லாமே மரமாயிர போறது கிடையாது. அதுல பழுது 10 இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால வந்திருக்கிறவங்க நல்லா ஆட்சி புரிஞ்சாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பழுதாகாது. இப்போ டிவிக்கு பாத்தீங்கன்னா திமுக டிவிக்கு கொஞ்சம் ஓட்டு தான் வித்தியாசம். வர தேர்தல்ல விஜய் ஒரு தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு சவால் விடுறாங்க திமுக. விஜய் அடுத்த தேர்தல தனித்து போட்டிடுவாரா அப்படின்னு சொல்லி சவால். மக்களுக்கு நல்லது செஞ்சா அடுத்த முறை இல்லப்பா, இன்னும் எத்தனை முறை வேணாலும் அவர் வரலாம். ஆனா எடுக்கிற ஸ்டெப்பு பெண்களுக்கு நல்லா முதல் உரிமை கொடுக்கற மாதிரி எடுத்தாருன்னா அவரு எல்லா ஓட்டும் அவருக்கு. ஏன்னா இது வந்து எதிர்ச்சியா இப்ப ஜனங்க மொத்தமும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்கோசரம் தான் அவங்க ஓட்டு மொத்தமா விஜய்க்கே போட்டது. புரியுதுங்களா? அந்த ஒரு நம்பிக்கை வேணும். இப்ப ஸ்டாலின் அவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவரும் சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இல்ல வேற ஏதாவது துக்க வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் போயிட்டு விஜய் பத்தி தான் பேசுறாங்க. விஜய் அவர்கள் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா உங்ககிட்ட நலந்தா விசாரிக்கணும், பேர அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எந்த வேலைக்கு போனோமோ அந்த வேலை தான் பார்க்கணும், அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அது நல்லது கிடையாது. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.